வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி சல்லியன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். கதையோட முடிவில் டேய் எதை கொண்டு போய் எங்கடா சேர்க்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. நான் அப்படி தான் சேர்ப்பேன், சரிங்களா? சல்லியன் அப்படிங்கிறமே இது ஏதோ நம்ம மற்றவங்களெல்லாம் திட்டுவோமே, சல்லிப்பயலை அப்படின்னு சொல்லி திட்டுவோமே, அது மாதிரி இருக்கே. அது என்ன சல்லியன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சல்லியன் அப்படிங்கிறவர் பாண்டவர்கள், நம்ம பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட தாய்மாமன். இப்போ போர் வருது. எனக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அதனால் இந்த ரோட்டோரமாக தான் உட்காந்து எப்போ எந்த வீடியோவாக இருந்தாலும் போட வேண்டிய ஒரு துர்பாக்கியத்துக்கு ஆளாகிறேன். அதனால் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ சல்லியன் அப்படிங்கிறவர் பஞ்சபாண்டவர்களோட தாய்மாமன். இப்போ போர் தொடங்குது. போர் தொடங்கும்போது தர்மர் என்ன சொல்கிறாருன்னா, சல்லியனுக்கு தூது அனுப்பி நீங்கள் போரில் கலந்துக்கங்க எங்கள் சார்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி, மருமகன் கேட்டாப்புல போய் போரில் கலந்துக்கிட்டு துரியோதரர்களை போய் அடித்து தும்மசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படைப்படத்தை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பாண்டவர்களோட கொடியை வச்சுக்கிட்டு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி கொட்டம் எல்லாம் ரெடி பண்ணி அங்கங்கே இருக்குது. சரி, நம்ம மருமகன் தான் நம்மளோட படைகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து ஒவ்வொரு லக்கமும் தங்கி சாப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சதையுமே துரியோதனன் சந்திக்கிறாரு. அவருக்கு அவர் மாமா தானே. மாமா, என்ன சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா பாண்டவர்கள் சாப்பாடு போட்டாங்க, இங்கே துரியோதனன் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் நல்லா தான் இருந்துச்சு மாப்பிள்ள, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டதுமே அந்த வர்ற வழியிலலாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கல்ல, அந்த சாப்பாடெலாம் என்னோடது தான் அப்படின்ட்டாப்புல. ஓ மை காட், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, பாண்டவர்களோட உபச்சாரம்னு நினச்சா இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாப்பிள்ள இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. மாமா, நீங்கள் உங்களுக்கு தர்மத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து தொடர்ந்து என்னோடய சாப்பாடை சாப்பிட்ருக்கீங்க. போரில் நீங்கள் எனக்கு ஆதரவாக தான் சண்டை போடணும், பாண்டவர்களுக்கு எதிராக அப்படின்ட்டாரு. இப்போ தர்மர் வர்றாரு. தர்மர் வந்ததையுமே சல்லியன் சொல்கிறாப்புல, மருமவனே, என்ன மருமவனே இப்படி ஆகிப்போச்சு, வஞ்சகத்தால் நம்மளை வீழ்த்திட்டாங்களே, ஆனால் தர்மம் நெறி தவறக்கூடாதே, அவன் கையில் நான் சாப்பிட்டுட்டேன், நான் அவனுக்கு ஆதரவாக தான் போர் தொடுத்த, அவனுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கூட போயிட்டார். இப்போ துரியோதனுக்கு ஆதரவாக சண்டை போட்டவனு போயிட்டு துரியோதன்கிட்ட கேட்குறாரு. சரி, வந்துட்டேன், என்னோடய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது துரியோதனன் சொல்கிறாப்புல, நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஓ மை காட், நான் அவனை பல இடங்களில் நீ தேரோட்டியின் மகன் தானேன்னு சொல்லிட்டு நிறைய இன்சல்ட் பண்ணிட்டேன், எப்படி எங்களுக்குள்ளே செட் ஆகாது, இருந்தாலும் என்னோடய கௌரவத்துக்கு நான் அவனுக்கு எப்படி தேர் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இதை செஞ்சு தான் தீரணும், இன்றைக்கி அவன் தேரோட்டி கிடையாது, தேரோட்டியின் மகன் கிடையாது, நம்ம படை தளபதி, அதனால் நீங்கள் அவனுக்கு தேர் ஓட்டி தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. சரி, செஞ்சோற்று கடன் தீர்க்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அர்ஜுனனை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது. இந்த இடத்தோட அர்ஜுனனோட வாழ்க்கை அஸ்தமனம் ஆகுது. பாண்டவர்களோட ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. நம்ம அர்ஜுனன் நம்மளோட கர்ணன் அவரோட ஆயுதத்தை எடுத்து ஏவுறாப்புல. அப்படி ஏவும்போது குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தேரோட்டி அப்படிங்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, போர் நுணுக்கங்களை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, சுற்றி எங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது, யார் யார் நம்மளை தாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவல் சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் தெரியுது அப்படின்னு சொன்னால், அடுத்து இருக்கிற டைரெக்ஷனை நம்மளோட தேரோட்டி தான் கணிச்சு சொல்லணும். இங்கிட்டிருந்து நமக்கு குறி வைக்கிறாங்க, இங்கிட்ட ஒருத்தர் நமக்கு குறி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதுவாக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம சொல்லணும். அப்போ ஒரு சல்லியனுக்கு தெரிஞ்சிருச்சு, அங்கே ஆப்போசிட்டில் தேரோட்டிக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணன், நீ என்ன பண்ணனாலும் அவர் ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் அர்ஜுனனை காப்பாற்றிடுவார்,
இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவனோட கழுத்துக்கு குறி வைக்காத, நீ அவனோட தலையை வந்து துண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு கழுத்துக்கு குறி வைக்காத, அவனோட மார்புக்கு குறி வையே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதையுமே ஒரு இது கர்ணனுக்கு வந்து எப்பயுமே வந்து போர்க்களத்துக்குள்ளே போயிட்டோம்னா மிருக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே அந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு அது நடந்துச்சு. தர்மனாக இருக்கட்டும், அர்ஜுனனாக இருக்கட்டும், எல்லா பேருமே போரில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதி நேர்மை தர்மம்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க போர் ஆரம்பித்த உடனே அந்த போர் முடிகிற வரைக்கும் அது எதையுமே கடைபிடிக்க மாட்டாங்க. எதிரி அவனை கொல்லணும் அந்த கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கர்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, உன்னோட வேலை வந்து தேர் ஓட்டுறது, நீ அதை மட்டும் பாரு, எங்கே குறி வைக்கணும் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாப்புல. உடனே டக்குன்னு வந்து இவருக்கு சுயமரியாதை பாதிக்கப்பட்டுருது. உனக்கு தேர் ஓட்ட வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு தேரை விட்டு இறங்கி போயிடுறாப்புல. இப்போ இவர் கர்ணனுக்கு ஒரு குழப்பமாயிடுது, என்னடா இப்படி விட்டுட்டு போயிட்டாப்புலன்னு. சரி விடு, நம்மளே தேரை ஓட்டுவோம், நம்மளே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறி வச்சு மார்புக்கு குறி வைக்கிறத விட்டுட்டு தலை குறி வைக்கிறாப்புல. தலை குறி வைக்கும்போது இவர் கிருஷ்ணர் என்ன விடுறாரு, தேரை ஒரு அழுத்தி ஒரு சான் வந்து தேரை வந்து பள்ளமாக்கிடுறாரு. வந்த குறி வந்து என்ன ஆயிடுதுன்னா கழுத்துக்கு வந்தது ஒரு சான் மேலே போய் தலைப்பாகையோட, அதாவது மகுடத்தோடு போயிடுது. அதை தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போயிடுது. இப்போ அந்த ஆயுதம் வந்து திரும்பி கர்ணனுக்கு கைக்கு வருது. இப்போ மறுபடியும் அந்த ஆயுதத்தை ஏவலாம், ஏன்னா அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம். அது எப்பயுமே வந்து கையை விட்டு போகவே போகாது. உலகத்தவே அழித்து முடிச்சிட்டாலும் மறுபடியும் வந்து கர்ணனோட கைக்கே வந்துடும். அப்படி ஒன்று பவர்ஃபுல்லான ஆயுதம். இப்போ வந்து என்னென்னா அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கியிருக்காப்புல கர்ணன், அந்த ஆயுதத்தை ஒரு தடவைக்கு மேலே நான் பயன்படுத்த மாட்டேன்னு. இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை பயன்படுத்தினதில் வந்து அர்ச்சனை தப்பிச்சிட்டாப்புல, அடுத்து பயன்படுத்தவும் முடியாது. இப்போ தேர் சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தில் மாட்டிக்குது. மாட்டினதையுமே தேரோட்டி இல்லை, ஏன்னா தேரோட்டி இருந்தால் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ இவரே வந்து வீலை தூக்குறாப்புல. வீலை தூக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீ அம்பை விடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. இது வந்து முறை இல்லையே அப்படிங்கும்போது, போர்க்களத்தில் எதுவுமே முறை இல்லை தான் அப்படிங்கும்போது இது வந்து உனக்கான வாய்ப்பு, இப்போ விடு அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஒரு மகத்தான வீரனை வந்து இப்போது நேருக்கு நேர் மோதாமல் நிறைய சம்பவங்கள் இப்படி தான் நடந்திருக்கும் நம்ம வரலாற்றில். அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆழமான ஒரு காரணம், தத்துவம் இருக்குது. அதுபோல் கர்ணன் மேலே அம்பு ஏவப்படுகிறது. அர்ஜுனன் வந்து உயிர் தப்பப்படுகிறான். கர்ணன் வந்து மாண்டு மடிகிறான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் தியாகிகள். இப்போ கர்ணனுக்கு வந்து நாடு கொடுத்து, நகரம் கொடுத்து, அவனை கூடையே வச்சு பதவி கொடுத்து, அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து, அவனை வந்து தன்னோட பாடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டான் துரியோதனன். அதில் வந்து ஒரு நன்றி கடன் இருக்குது. ஆனால் இந்த சல்லியன் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு வந்ததே வந்து தர்மனுக்கு உதவத்தான். ஆனால் அங்கேருந்து வர்ற வழியில் 2 வேளை சோறு போட்டுட்டானே அப்படிங்கிறதுக்காக துரியோதனுக்கு வந்து வேலை பார்த்தாப்புல. சரி, சல்லியனோட கதை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த நாள் மறுபடியும் போர் வரும்போது அந்த இடத்துல கர்ணன் இல்லை. ஸோ சல்லியன் தான் வந்து அவரோட படையெல்லாம் தாங்கி போகிற மாதிரி இருக்குது. தர்மனுக்கும் சல்லியனுக்கும் நேருக்கு நேர் சண்டை. தாய்மாமனும் மருமகனும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எதிரி தான். தர்மன் வந்து மதம் கொண்ட யானை மாதிரி ஆயிட்டாப்புல. எந்த உறவுகளும் கண்ணுக்கு தெரியலை. தாய்மாமனை வந்து போட்டு தள்ளுறாப்புல. அவர் தான் வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து சல்லியன் தான் கரெக்டாக பொருந்துவாப்புல. இதை வேறு எங்கடா போய் சேர்க்க போகிற அப்படின்னா, நமக்கு வர்ற சலுகையெல்லாம் திருடி தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ண அந்த அரசியல்வாதி இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் நல்லா சாவுறன்றீங்க. எங்கே போய் சேர்த்தேன் பார்த்தீங்களா?